திருவடியின் தண்டையின் சிலம்பும் சிலம்போடுருவப் பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உளம் குளிர குதிகொண்டவே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவப் பொரு வடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. திரு முருகப்பெருமானுடைய திருவடிகளும் அவற்றில் விளங்கும் தண்டை அணிகலங்களும் உள்ளே மணிகள் ஒலிக்கும் சிலம்பும் கிரவஞ்ச மலையை தொலைத்து போர் செய்த கூர்மையான வேலாயுதமும் கடப்ப மலர் மாலையும் அம்மாலைகளுடன் கூடிய விசாலமான 12 புயங்களும் பொருந்திய அழகுமிக்க 6 திருமுகங்களும் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியேனுடைய மனம் குளிருமாறு ஆனந்த கூத்து ஆடின. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஓடித்திருவார் உலகேழும் மிக வாடித்திருவார் மனமே தகுமோ கூடிக்குலவா ஒரு கோடனை நீ பாடிப் பணிவாய் பணிவாய் நலனே. அருணகிரிநாதர் அவருடைய இந்த கந்தர் அலங்காரத்திலே 100 பாடல்கள் முடிந்து 101வது பாடலாகிய நூற்பயனை நேற்று பார்த்தோம். இன்று முருகப்பெருமானுடைய உருவங்களை ஒன்றொன்றாக எடுத்து குருவுக்கு அனுகிரகம் செய்தார். குருவாக இருந்து எனக்கு அனுகிரகம் செய்தல் அருணகிரிநாதர் தனக்கு குருவாக இருந்த முருகப்பெருமானுக்கு நன்றியை சூட்டுவதற்காக குருவுக்காக வணக்கம் செலுத்துகின்ற பாடலாக இந்த பாடலை 102வது பாடலை பாடியிருக்கிறார். திருவடியும் என்கின்ற பாடல், அதை அனுபவிப்போம். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிக்கொண்டவே. இந்த குதிக்கொண்டவே அப்படின்னு சொன்னா என் இதயத்திலே பதிஞ்சு போச்சு, அமுந்து போச்சு. என் இதயத்திலே முருகப்பெருமானுடைய நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்ச தருள் என்று சொல்லுகின்ற அளவிலே முருகனுடைய திருவடி வந்து என் நெஞ்சத்திலே அமர்ந்து விட்டது அப்படின்னு சொல்ற அளவிலே பதிந்து விட்டது முருகனுடைய திருவடி. இந்த 100 பாடலை பாடி கந்தர அலங்காரம் சொன்னதும் எனக்கு ஆறுமுகமாக முருகப்பெருமான் வந்து அவனுடைய திருவடியை என் இதயத்திலே தந்து பதித்து விட்டான் என்று அச்சு பதித்தா போல சீல் குத்துறாங்கல்ல. கடைசியில எல்லாம் முடிஞ்சோன்னு லெட்டர் எழுதிட்டு ஒரு சீல் எடுத்து குத்துவாங்க. சீல் குத்தியாச்சுன்னா அது பர்மிட்டட்னு ஆயிடும். அந்த அளவுல என்னை தகுதியானவன் ஆக்கிற அளவுல முருகப்பெருமானுடைய திருவடியை கொண்டு வந்து என் இதயத்திலே உள்ளம் குளிர குதி கொண்டவே. அந்த உள்ளத்திலே பதித்து விட்டான் முருகனுடைய திருவடியை, எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான் அப்படிங்கிறத எடுத்து சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள ரகசியமா பாடியிருக்கிற பாடல் இந்த பாடல். எவரும் மூவரும் அடைய முடியாத தொல்லை திருவடிகள் கமல திருவடிகள் இணையடிகளாக அத்திருவடிகளில் அலங்காரமான சிலம்பு என்னும் திருவடி அலங்காரமும் தண்டையும் தண்டையணி வெண்டயமும் அலங்கரித்த திருவடியும் சிலம்பும் சிலம்பு என்கின்ற மலையை கிரௌந்தகிரி ஊடுருவ துளைத்த வைவேல் மன்னா என்றபடி ஒரு வடிவேல் கொண்ட அடங்கி அழிக்கக்கூடிய புறப்பட்ட ஞான வடிவேலும் கடம்பும் கடப்ப மாலையை அணுகின்ற முருகனும் மலர்கள் வாசல் வீசுகின்ற தடம்புயம் 6 மலர்கள் மாலைகளை அணிந்து தொடையினாலே மாலை மனம் பட்ட புயங்கள் 6 12 பயங்களும் நறுமணமே உட்கொண்டது போல உள்ள கமல முகங்கள் 6 புண்டரீகமான கண்கள் 12 என் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. எனக்கு உள்ளத்திலே வந்து காட்சி கொடுத்து என் உள்ளத்திலே பதிந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. 8 குடி எண்கள் சிக்கல் இந்த 3 இடத்துல ஒரே மாதிரி 6 முகங்கள் 12 கரங்கள் ஒரு திருவடியை மேலே வச்சு ஒரு திருடியை கீழே வச்சு மயில் மேலே வள்ளி தெய்வானோடு காட்சி கொடுக்கின்ற கோலத்துக்கு சிங்கார வடிவேலர்னு பேரு. எந்த கோவில்ல போனாலும் சிங்கார வடிவேலர் சன்னதின்னு போட்டிருப்பாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா 6 முகத்தோட முருகனுக்கு ஒரு காலை மடக்கி வச்சுட்டு 12 கரங்களோட மயில் மேல காட்சி கொடுப்பான். இந்த காட்சி ரொம்ப அற்புதமான காட்சி. ஞானிகளுக்கெல்லாம் முருகப்பெருமான் சதாட்சரமாக சகசிரதளத்திலே காட்சி கொடுத்த இந்த ரூபத்தை நினைத்து கொண்டு அவன் அப்படிப்பட்ட முருகன் எனக்கு குருவா வந்து
அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்ற பாடல். திருவடி தருகின்றார், திருவடியும் தண்டையும் திருவடி கலியும் உள்ளது, திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே அருணகிரிநாதர் கேட்கிறார். தண்டை சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன், நின் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன், மயில்வாகனை சிந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன், புத்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குவதற்கென என் புத்தியும் காயமும் கிளேசம் இல்லாமல் உன்னை சிந்திக்க வேண்டும் என்பதை முதல் பாடலே சொல்லிக் கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட தண்டையம் கிங்கிடி அவருடைய தண்டை அணிந்த திருவடிகள், அதை சிலம்புன்னு சொல்ல, தண்டையும் சிலம்பும் அவன் காலில் இருக்க, அவன் திருவடியும் தண்டையும் சிலம்புன்னு சொன்னா அவன் காலில் இருக்க அப்படியே தண்டை அணி தண்டையும் கிங்கடி தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே என் தந்தை நிமன்பர் என்று பாடுவார். 6 விதமான அணிகலங்கள் காலில், அதுல தண்டை ஒண்ணு சிலம்பு ஒண்ணு. அந்த சிலம்பை இங்க சொல்லியிருக்கிறார். சிலம்பு ஊடுருவ, இங்க சிலம்பு 2ஆம் சொல்றது. சிலம்பு கிரௌஞ்சகிரி சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்தவை வேலும் வந்தான். கடம்பின் மலர் மாலை மார்பா மௌனத்தை உற்று உணர்ந்து எல்லாம் ஒருங்கி நிற்கணும் உண்டு, என்னை மறந்தே இருந்தேன் இறந்தே விட்டதை உடம்பே என்று சொல்லுகின்ற அளவிலே அந்த முருகப்பெருமானுடைய உருவத்தை கண்டு மயங்கி விடுகிறார் அருணகிரிநாதர். அப்படி சிலம்பு ஊடுருவ பொறு வடிவேலும் அவன் கையில இருக்கக்கூடிய வேளானது வடிவேல் கெடுவாய் மனநே கதிகள் கரவாதி இடுவார், வடிவேல் இறைத்தாள் நினைவாய், வடிவேல் நினைச்சு கொண்டு நீ தானம் பண்ண வேண்டும். அந்த நினைவை மனசுல வச்சுக்கிறார். அனுபூதியில சொன்ன அளவுல கெடுவாய் மனநே கதிகள் கரவாதி இடுவாய், வடிவேல் இறைத்தாள் நினைவாய், சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் வினையாவுமே, வினையெல்லாம் ஒடுங்கி போய் முருகனை வேலோட இங்க கண்ணுல காட்சியை பார்க்கிறார். அதனால வடிவேல் அந்த கடம்பும் தடம்புயம் பொறு வடிவேலும் கடம்பும் தடம்புயம் அருண் கடப்ப மாலையை இனி வர விட வேண்டும். முருகப்பெருமானுக்கு பிடித்த கடம்ப மாலை, அந்த கடம்ப மலர்களை அவனுடைய திருவடியிலே போட்டுருக்கான். அப்படி வெற்றியாக அவன் தோள்களில் எல்லாம் கடப்ப மாலை போட்டுக்கிறான். முருகனுக்கு பிடித்த மாலை மலர் கடம்பும் என்பது அந்த கடம்ப மாலையும். கடம்பும் தடம்புயம் மாறினும், தடங்கள்னா 2 பக்கங்களில பக்கத்துக்கு 6ஆக 2 பக்கமும் 12 கரங்கள் முருகப்பெருமானுக்கு. 6 தடந்தோள் வாழ்கன்னு சொல்றானே, அந்த 12 கரங்கள் கொண்டு 6 முகங்கள் கொண்ட முருகப்பெருமான். தடம்புயம் 6 விஞ்சலர் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கை, உக்கம் சேர்த்தியது ஒரு கை, நலம் பெரு குரங்கின் விசை அசையது ஒரு கை, அங்குசம் கடாவ ஒரு கை, இருகை எஃகு எய்து வளம் திருப்ப, ஒரு கை மார்புடு விளங்க, ஒரு கை தாரோடு புளிய காடின் பனிமணி இருப்ப, கீழ்ச்சிய கழியுடன் நீமிசை கொட்ட, நீலிர விசம்பில் மலைத்துளி சேர்ப்ப, வானர மகளிருக்கு வதுபையை சூட்டன்னு 12 கரங்களுக்கு நக்கீரதேவனார் பாடுகின்றார். அந்த 12 கரங்களை முருகப்பெருமான் அருணகிரிநாதர் இங்கே திருப்புகழிலே புயவகுப்பு என்கின்ற பாடலே சிறப்பாக முருகனுடைய 12 கரங்களையும் எடுத்து ஆட்கொண்டு பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தடம்புயம் 6 மறுமுடிவான வதனங்கள் 6 முருகனுடைய அழகான முகங்கள் 6 ஷடானனும் குங்கும ரக்தவர்ணம் மகாமதிம் திவ்ய மாயூர வாகனம் ருத்ரஸ்ய சூனம் சுர சைன்யநாதம் முகம் சரணம் அகம் பிரபத்தியான முருகப்பெருமானுடைய 6 முகங்கள் கொண்ட இந்த முகத்தாமரையை ஷண்முகன் என்று சொல்றார். குமாரசந்தரத்துல ஞான சக்திகர ஸ்கந்தோ தேவசேனா பதிஸ்ததா சுப்பிரமணிய பிதாரோடு சரகான சம்பவா கார்த்திகேய குமாரஸ்ய ஷண்முகஸ்தாரகாந்தகா ஷண்முகஸ்தாரகாந்தகா சேனானி பிரம்மசாஸ்திரத்தை வள்ளி கல்யாண சுந்தரா பாரஸ்ட கிரௌஞ்ச வேதச்ச சிகிவாகன ஏவச்ச ஏதேஷாம் ஏதான சுவாமி நாமானி ஏதேஷாம் பிரதிரூபான தியான பேதம் உபத்தே. எப்படி நீ தியானம் பண்றியோ அந்த தியானத்துக்கு ஏற்ற மாதிரி முருகப்பெருமானுடைய ரூபம் உனக்கு கிடைக்கிறதுன்னு அவர் சண்முகனா முருகப்பெருமான அங்கே ரூபத்தை பார்க்கிறார். அப்படிப்பட்ட சண்முகன் சும்மா இருக்கல, அவனுக்கு ஞானத்தை அள்ளி கொடுக்கிறார். அருணகிரிநாதருக்கு குரு வடிவாய் குருவா அங்கே குருவாய் அருணகிரிநாதருக்கு அனுகிரகம் பண்றார். அந்த குரு வடிவிலே முருகனுக்கு அவருக்கு காட்சியை கொடுக்கிறார். அந்த 10 திருமுகம் 6 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன். அந்த காட்சியை பார்த்தது அமுது கண்டேன். செயல் மாண்டடங்க புத்தி தரங்கத்தில் வந்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரை பொருளும் பரம ஆனந்த சாகரத்தேன். அந்த முருகப்பெருமானுடைய 6 முகமான அந்த காட்சியை பார்த்து ஆனந்த சாகரத்திலே திளைத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த முருகனுடைய ஒளியை கண்டு ஆனந்த பரவசம் அடைகிறார். அந்த குரு வடிவாய் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் முருகப்பெருமான். அந்த நிகழ்ச்சியை ஒரே ஒரு திருப்புகள்ல இந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லி ஒரு திருப்புகள் அருணகிரிநாதர் பாடுறார். கமலகுடங்கள் அப்படிங்கிற பாடல கமல முகங்களும் கோமலத்திலங்கி நகையும் நெடுங்கனும் காதி
காதினில் துலங்கி கனக புதம்பையும் தோடும் வற்ற அங்கதமும் அடர் சுடர்வேலும் கடிது உலகங்களும் தாடியிட்டு வந்த மயிலும் அலங்கார பொற்சதங்கை கடலொளி தண்டையும் காலும் ஒக்க வந்து வரமென கருள் கூறுவாய் எமகிரி வந்த பொற்பாவை பச்சவஞ்சி அகில தலம் பெறும் பூவை சக்தி அம்பை இளமுலையில் செழும் பால் குடித்து இறங்கும் இயல் நிமிர்த்திடுவோனே இறைவர் இறைஞ்ச நின்ற ஆகம பிரசங்க முறை செய்திடும் பிரசங்காவிச்சிட்டு நின்ற ரணமுக துங்க வெஞ்சூரர்கள் உடற் பிழிந்த அறிவுடை கருவிளாங்க வந்து மதற்கண்கு குரு வடிவாய் வந்து நின்ற நிகழ்ச்சியை இறைவன் இறைஞ்ச நின்ற ஆகம பிரசங்க முறை செய்திடும் பிரசங்காவிச்சித்து நின்ற ரணமுக துங்க வெஞ்சூர் உடற் பிளந்த அயிருடை கதிர்வேலா அமரர் அடங்களும் கூடலில் திரண்டு கழிவில் உதைந்து ஏறவிட்டு நின்ற அபிநவ துங்க கங்கா நதிக்கு மைந்த அடியவர்க்கு எளியோனே அமரர் வணங்கு குகா கந்தா குரத்தி கொங்கை தனில் முழுகும் கடம்பா மிகுந்த செஞ்சொல் அருணை நெடுந்தடும் கோபுரத்தை அமர்ந்த அருமுக பெருமாள் சரவண பெருமாளை இங்கே ஆறுமுகத்தோட 12 தோள்களுமே திட்டித்திருக்கின்ற அமுதை பார்த்து குருவடிவாய் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கிறது. உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் என் குருவாய் வருவாய் அருள்வாய் போகனேன்னு அருள்கின்றார். அந்த கந்தர் அனுபூதியில சொன்ன நிகழ்ச்சியை இங்கே சொல்லி அந்த பாடலை அமைச்சிருக்கிறார். மறுபடியும் பாடலை பார்க்கலாம். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொரு வடிவேலும் கடம்பும் கடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிக்கொண்டவே. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா.